இன்றைய தலைப்பு: ஏலிஸ் உள்ள ஒருவர் மூளைக்கணினி இடைமுகத்தை பயன்படுத்தி மீண்டும் பேசுகிறார். உங்கள் பேசும் திறனை இழப்பதை கற்பனை செய்து பாருங்கள், பின்னர் உங்கள் மனதின் சக்தியால் அதை மீண்டும் பெறுங்கள். யோசி டேவிஸின் புரட்சிகரமான திருப்புமுனை ஏலிஸ் உள்ளவர்களுக்கு மீண்டும் ஒரு குரலை அளிக்கிறது. உண்மையில் முதன்முறையாக கண்டறியக்கூடிய தாமதமின்றி மூளையின் செயல்பாட்டை நிகழ்நேர பேச்சாக மொழிபெயர்க்கும் மூளைக்கணினி இடைமுகத்தை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்த புரட்சிகரமான தொழில்நுட்பம் நகரும் மற்றும் பேசும் திறனை பறிக்கும் ஒரு நரம்புச் சிதைவு நோயான ஏலிஸ் உடன் வாழும் ஒரு மனிதரிடம் சோதிக்கப்பட்டது. இந்த அமைப்பு மூளையின் பேச்சு மையத்தில் 4 மைக்ரோ எலக்ட்ரோடு வரிசைகளை பொருத்துவதன் மூலம் செயல்படுகிறது. இந்த சிறிய சென்சார்கள் நியூரான் சிக்னல்களை எடுத்து ஒரு கணினிக்கு அனுப்புகின்றன. அங்கிருந்து சிறப்பாக பயிற்சி பெற்ற ஆய்வு வழிமுறைகள் மூளையின் செயல்பாட்டை குரலாக டிகோட் செய்கின்றன. நிகழ்நேரத்தில் இது ஒரு டிஜிட்டல் குரல் பாதையை உருவாக்குகிறது. இது பயனர் பேசவும், உள்ளுணர்வை மாற்றவும், மெல்லிசைகளை பாடவும் அனுமதிக்கிறது. முந்தைய தொழில்நுட்பங்கள் மூளை சமிக்ஞைகளை உரையாக மட்டுமே மாற்ற முடியும், ஒரு செய்தியை அனுப்புவது போல. ஆனால் இப்போது அது ஒரு தொலைபேசி அழைப்பைச் செய்வது போன்றது. நிகழ்நேர குரல் என்பது பயனர்கள் குறுக்கிடவும், விரைவாக பதிலளிக்கவும், உண்மையிலேயே உரையாடல்களில் சேரவும் முடியும். இந்த ஆய்வின் மூத்த ஆசிரியரான டாக்டர் செர்ஜி ஸ்டாவிஸ்கி கூறுகிறார், உடனடி குரல் தொகுப்பு மூலம் நியூரோப்ரோஸ்டசிஸ் பயனர்கள் உரையாடல்களில் அதிகமாக சேர்க்கப்படுவார்கள். இந்த தொழில்நுட்பம் பேச்சு இழப்பு உள்ளவர்களுக்கு வெறும் குரலை விட மிக உயர்ந்த ஒன்றை வழங்குகிறது. இது இணைப்பு, வெளிப்பாடு மற்றும் கண்ணியத்தை மீட்டெடுக்கிறது. யோசி டேவிஸ் ஹெல்த் நிறுவனத்தில் BRAINGT2 மருத்துவ பரிசோதனைக்கு நன்றி. இந்த பங்கேற்பாளர் இப்போது தனது குடும்பத்தினருடன் மீண்டும் பேச முடியும், தனது சொந்த தாளத்தில், உணர்ச்சி மற்றும் நுணுக்கத்துடன். இது அறிவியலை விட அதிகம், இது புதுமையால் இயக்கப்படும் மனிதநேயம். மனித மனதின் சக்தியை நீங்கள் நம்பினால், மேலும் ஊக்கமளிக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு குழு சேரவும், கருத்து தெரிவிக்கவும். UC Davis Health